நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. 2.5 கோடி மதிப்பிலான மரகதக்கல்லை விற்க வேண்டும் என கூறிய ரத்தினக்கல் வியாபாரி மரகதக்கல்லை விலைக்கு வாங்க தன்னிடம் ஒருவர் இருப்பதாக கூறி ரத்தினக்கல் வியாபாரியை ஏமாற்றிய இருவர். ரத்தினக்கல் வியாபாரியை காரில் கடத்தி சென்று மரகதக்கல்லை பறித்துவிட்டு எஸ்கேப் ஆன 7 பேர் கொண்ட கும்பல். திட்டம் போட்டு கட்டம் கட்டிய கடத்தல் கும்பலை போலீசார் 4 நாட்களுக்கு பின் கைது செய்தது எப்படி? பின்னணி என்ன? சார், 2.5 கோடி மதிப்புள்ள அரக்கு நிற மரகதக்கல் போச்சு, 15,000 ரொக்கம், செல்போன் எல்லாமே போச்சுன்னு அழுதுகிட்டே அரக்க பறக்க ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்திருக்காரு ரத்தினக்கல் வியாபாரி முனியசாமி. அப்போ நடந்த விஷயத்த முழுமையா சொன்னாதான் அதுக்கு ஏத்தபடி நடவடிக்கை எடுக்க முடியும்னு போலீசார் சொன்னதுக்கு அப்புறம் முனியசாமி நடந்த விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காரு. மதுரை கட்டிப்பட்டி பெருமாள் நகர்ல உள்ள முனியசாமி கடந்த 30 வருஷமா ரத்தினக்கல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர்கிட்ட வியாபாரிகள் விலை உயர்ந்த ஜாதி கற்களை வாங்குறதும் விற்கிறதும் வழக்கம். அப்படித்தான் இலங்கையில உள்ள ஒருத்தர்கிட்ட இருந்து அரிதிலும் அரியான அரக்கு நிற அலெக்சாண்ட்ரைட் ரக மரகதக்கல் ஒன்ன வாங்கியிருக்காரு முனியசாமி. நைட்ல மாணிக்கமாவும் பகல்ல எமரால்டாகவும் மாறும் அந்த மரகதக்கல்ல நல்ல விலைக்கு விற்கணும், யாராவது பார்ட்டி இருந்தா சொல்லுங்கன்னு சிவகாசியை சேர்ந்த புரோக்கர் ஜாகிர் கிட்ட கேட்டிருக்காரு முனியசாமி. பணம் பல்கா உள்ள பார்ட்டி எனக்கு தெரியாது, ஆனா கீழக்கரையில உள்ள அபுதாகிர் கைவசம் நிறைய பார்ட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காரு ஜாகிர். அடுத்து அபுதாகிர் கிட்ட போன் பண்ணி பேசியிருக்காரு முனியசாமி. மரகதக்கல்லோட பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்துருங்க, நான் நல்ல பார்ட்டியோட வந்து மரகதக்கல்ல வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அபுதாகிர். அடுத்து சொன்ன மாதிரியே பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்த முனியசாமி, நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி வரணும்னு கேட்டிருக்காரு. 5 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொன்ன அபுதாகிர் அடுத்து அரங்கேற்றம் பண்ண விஷயம்தான் அதிர்ச்சியே. அலெக்சாண்ட்ரைட் ரக மரகதக்கல்லோட வெயிட் பண்ணிட்டு இருந்த முனியசாமி பக்கத்துல கார் ஒண்ணு வந்து நின்னு இருக்கு. அபுதாகிர் தான் பார்ட்டியோட வந்திருக்காரு, மரகதக்கல்ல கொடுத்துட்டு பணம் வாங்கலான்னு நினைச்ச முனியசாமிக்கு அங்க நடந்ததே வேற. காருக்குள்ள ஏறுங்கன்னு அபுதாகிரும் ஜாகிரும் சொன்னதும் யோசிக்காம கார்ல ஏறி இருக்காரு முனியசாமி. அந்த கார்ல இன்னும் 5 பேர் இருந்திருக்காங்க. ஒழுங்கா நீயா மரகதக்கல்ல கொடுத்துட்டா உயிர் மிஞ்சும், இல்லனா உசுரை எடுத்துருவோன்னு மிரட்டி இருக்காங்க கார்ல இருந்த கும்பல். உங்ககிட்ட எதுக்கு நான் கொடுக்கணும், 2.5 கோடி கொடுத்தா மரகதக்கல்ல கொடுப்பேன், இல்லனா கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் முனியசாமிய காருக்குள்ள வச்சு கும்மி எடுத்த அந்த கும்பல் மரகதக்கல், 15,000 ரொக்கம், முனுசாமியோட செல்போன் இதெல்லாம் பறிச்சுட்டு நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் கண்ணீரும் கம்பளையுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்திருக்காரு முனியசாமி. அடுத்து சம்பவம் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஜாகிர் அபுதாகிர் 2 பேரோட செல்போன் எண்களையும் வச்சு தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க 2 ஸ்பெஷல் டீம். அதுல ஒரு டீம் மதுரை, தேனி, திருச்சியில சல்லடை போட்டு தேடி இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டீம் தூத்துக்குடி, திருநெல்வேலியில தேடி இருக்காங்க. அதுல ஒரு லாட்ஜில் பதுங்கி இருந்த தாளமுத்து நகர் கனகராஜ் தான் முதல்ல பிடிபட்டிருக்கான். அடுத்து தாளமுத்து நகர் கனகராஜ் கிட்ட தங்களோட பாணியில போலீசார் விசாரிச்சப்ப தன்னோட கூட்டாளிகள் அத்தனை பேர் இருக்கிற இடத்தையும் ஒப்பிச்சிருக்கான். தேனி கீழவடகரை செய்யது அபுதாகிர், இளையான்குடி முகமது நஃபால், சிவகங்கை முகமது அசாருதீன், தூத்துக்குடி கனகராஜ், அத்திமரப்பட்டி ராஜா ஜோஷ்குமார், முத்தையாபுரம் சூசை நகர் முத்துச்செல்வம் ஆகிய 6 பேரையும் 4 நாள்ல போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அதோட அவங்க கிட்ட இருந்து மரகதக்கல்லையும் மீட்டிருக்காங்க. இதுல முகமது அசாருதீன், முகமது நவ்ஃபால் மேல ஏற்கனவே ஹவாலா வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 பேருமே குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. விலை மதிக்க முடியாத பொருட்களை சட்டப்படி முறையா விற்கிறது தான் சரி. அதுல அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து மோசடி கும்பல் கிட்ட மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் காவல்துறையினரோட எச்சரிக்கை.
நிகழ்தகவு.